முதல்ல வந்து எங்களுக்கு போட்டு காட்டுற பாருங்க. இப்போ வந்து குறைச்சி விட்டுருக்காரு. இப்போ வந்து கூட்டி கூட்டுறாரு பாருங்கோ. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கூட்டுப்படுதுன்னு சொல்லி. இதான் வந்து தூவல் பாசனம் பாருங்க இப்படி அடிக்கணும்னு சொல்லி சுற்றி ஃபுல்லாக அடிக்கும். இப்படி வந்து ஒரு 20 நிமிஷம் ஓட விட்டா சரியா. இந்த 20 நிமிஷத்துக்கு தான் வந்து இது வந்து பயிர் வந்து நினையுமா. இந்த 20 நிமிஷம் ஓட விட்டா சரியா. பாருங்கோ நான் வந்து கையை வந்து போயிடலாம். அது அந்த கைக்கு வராங்கன்னு சொன்னா கூட சின்னண்டு பாருங்க. இது வந்து சந்தையை கொடுக்கலாம். இந்த கழிவு கழிச்சு தெரிஞ்சுதான் எடுப்பாங்க. தெரிஞ்சா 10 கிலோ எடுத்தா 2 கிலோ கழிவா இருக்கும். அப்படி இப்போ அவங்க வந்து ஒரு இதோட தான் எடுப்பாங்க. விலை குறைவா இருக்கும். இப்போ இந்த காயில் வந்து உள்ளூர் சந்தையில அமைக்கிறது இல்ல தம்புள்ள பக்கம் ஏத்துறதோ இங்க இருந்து தம்புள்ள இருந்து இங்க இறக்குறது, இங்க இருக்கிற காய தம்புள்ள கேட்கறது. என்னத்துக்காண்டி அப்படி ஒரு இது நடந்துட்டு இருக்கு? என்னத்தான் அறுவடை செய்ய போறியா? இப்போ அறுவடை கட்டத்துக்கு வந்துட்டு 2 நாளைக்கு எடுக்கலாம். 2 நாளைக்கு எடுக்கலாம். அறுவடை செய்யலாம். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அறுவடை செய்யற கட்டத்துக்கு வந்து வந்துட்டான் பாருங்கோ எப்படி பெரிய வர்த்தக பலம்னு சொல்லி. இப்போ நீங்கள் யாரா வந்து ஹோல்சேலா எடுக்கிறார்கள் வந்து இவரை வந்து தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னா நேரடியா வந்து தோட்டத்துல வந்து பெற்றுக்கொள்ளலாம். அன்னைக்கு வந்து இப்போ கொண்டு வர சிரமம் இல்லை, நேரடியா வந்து எடுத்தா. இப்போ பாருங்க இந்த நீளத்துக்கு ஃபுல்லா வந்து இதுதான். இப்போ இது வந்து நீங்க ஆரம்பத்துல என்ன மாதிரி வச்ச நீங்க? ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாரா வந்து சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்குள்ள நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு எங்க நிற்கிறேன்னு சொன்னா மெரிசியல் வடவேக்காரன் இடத்துல நிற்கிறேன். இது வந்து வேறு கரணன் தோட்டத்து தான் வந்து நாங்கள். இப்போ அந்த தோட்டத்தில் வந்து அவர் வந்து பச்சை மிளகா, கறிமிளகா, அதிசயமாக டுவாய் பூசணிக்கா. என்ன விசேஷம்னு சொன்ன அன்றைக்கு கறிமிளகா வந்து தூவல் நீர் பாசனத்தில் வந்து அவர் வந்து செய்கிறார். வந்து செலவு குறைஞ்சதில் வந்து செய்கிறார். அதுதான் வந்து நாங்கள் வந்து பார்வையிடலாம்னு வந்திருக்கோம். வாங்க தொடர்ந்து காணொளிக்குள்ள போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து அன்னையோட நிற்கிறேன். வணக்கம் அண்ணன். வணக்கம். நீங்க என்னென்ன தோட்டம் வச்சிருக்கிறீங்க? மிளகாண்டு, கத்தரி, பைத்தங்கொடி, பூசணி. இது என்ன பைத்தங்கொடியோ? குரங்குவாலோ இல்ல குரங்குவால் பைத்த? சிவப்புக்கோ பச்சையோ? வெள்ளை. இப்போ நீங்க வந்து எத்தனை வருஷமா இதுக்கு தோட்டம் செய்யறீங்க? வடக்கு மிரிசில்ல ஒரு 10-15 வரைக்கும். 15 வருஷமா செய்யறீங்க. இப்போ நீங்க வந்து 15 வருஷத்துல இது எந்த பயிர் வந்து நீங்க அதிக அளவா வச்சிருக்கிறீங்க? கரைமிளகா, பூசணி. கரைமிளகா, பூசணி தான் அதிக அளவா வைக்கிறவே. இப்போ டுவாய் பூசணி தான் நெஞ்சால கூட வைக்கிறேன். மற்ற பூசணி வைக்கிறேன். என்னத்துக்காண்டி அந்த மற்ற பூசணி வைக்கிறேன்? மற்றதுக்கான நாட்கள் பயன் தருவாங்க. இது டக்குண்டு பலன் தரும். அப்படி 3 மாசத்துல எல்லா வேலையும் முடியும். எல்லாம் காய்ச்சி ஆஞ்சு வித்து முடிஞ்சிடும். இப்போ மற்ற பூசணி என்னன்னா 6-7 மாசம் செல்லும். வருமானம் 6-7 மாதம் செல்லும். இப்போ இந்த மிளகா கண்டு நீங்கள் வச்சு எத்தனை மாதம் ஆகுது? வச்சு ஒரு 3 மாசம். 3 மாதம் ஆகுது. 3 மாதத்துல இப்போ எத்தனை நாள் அது காய்க்க வலிக்கிறது? ஒரு 5 மாசம் செல்லும். 5 மாதம் செல்லும் காய்க்கிறதுக்கு இந்த மிளகா கண்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மிளகா கண்டு வந்து காய்க்கிறதுக்கு வந்து 5 மாதம் செல்லுமா. இப்போ இதுல வந்து இப்போ இதுக்கு நீங்க என்ன ஆரம்பத்துல என்ன மாதிரி இது வச்ச நீங்க இந்த மிளகா கண்டு? ஒரு நாட்டு மாடை வண்டை கப்பில் போட்டு திருப்பி தரையில வச்சு வண்டை கப்புக்கு வச்சு தான் வைக்கிறேன். நீங்கள் 3 மேடையில போட்டா மழை நேரம் பழுதா போமான்ட்டு நிலத்துல போட்டு அஞ்சு வந்து மேடை தண்ணி நிற்கிற ஒரு. அப்போ நீங்கள் வீட்டை வச்சு வண்டை கப்பில் போட்டு தான் நெஞ்ச வைக்கிறேன் நீங்கள். இப்போ நீங்கள் வந்து டுவாய் பூசணியும் வச்சிருக்கிறீங்க. இப்போ அது முன்னாடி தானே அந்த டுவாய் பூசணி? இப்போ அண்ணன் வந்து டுவாய் பூசணிக்கு தோட்டம் வச்சுக்கார். வாங்க கிட்ட போய் பார்த்துட்டாங்க இந்த கேட்பேன். இந்த டுவாய் பூசணிக்கா நீங்கள் வச்சு இப்போ எவ்வளோ காலம் ஆகுது? ஒரு அறுவடை செய்தாச்சு. இப்போ என்ன முடியல? நீ வாரதை எடுக்க வேண்டியான் அப்படியே வச்சு அடிக்க வேண்டியா? கடைசியா பயிர் என்ன இல்லையா காஞ்சுண்டு அடிக்க வேண்டியா? இதுக்கு பிறகு நீங்க இதுக்கு என்ன பயிர் வந்து வைக்க போறீங்க? இந்த பைத்தங்கொடிகள், கத்தரிகள் வைக்கலாம். கத்தரி கத்தரி செய்யற இல்லையா? பெருசா கத்தரி செய்யற இப்ப அந்த நோயால் வாரதால குறைச்சாச்சோ கத்தரி? இப்போ இதுக்கு வந்து கத்தரி வந்து செய்யறவேலாம். ஆனா வந்து நோயல் வாரவடியா வந்து கத்தரி வந்து இப்போ வந்து செய்யற இல்லையா? குறைச்சிட்டோம் எல்லாருமே. இப்ப வேற என்ன கரைமிளகா நீங்க வைக்கலையோ? கரைமிளகா வச்சிருக்கு. அங்க பின்னுக்கு நிக்குது கரைமிளகா. வாங்க அண்ணன் வந்து கரைமிளகா வச்சுக்காம வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து அண்ணன் கரைமிளகா தோட்டத்துல நிக்கிறோம். பாருங்கோ இது வந்து அவர்கிட்ட அண்ணன் தான் கரைமிளகா தரும். அப்படி வந்து நல்ல சிறுத்தை காய்ச்சிருக்குன்னு சொல்லி. அண்ணன் வணக்கம் அண்ணன். இது வந்து இப்ப வச்ச எத்தனை நாள் ஆகுது இந்த கரைமிளகா? கரைமிளகா வச்சு 3 மாசம் முடிஞ்சு. 3 மாதம் முடிஞ்சு. இதுவும் என்ன ஆஞ்சு முடியுதோ? இப்ப 4-5 அறுவடை செய்தாச்சு. 4-5 அறுவடை செய்தாச்சு. இப்ப இன்னும் வந்து எத்தனை நாள் ஆள இது வந்து இப்ப இன்னும் பலன் தரும்? இன்னொரு எத்தனை இது இன்னும் ஒரு 3-4 மாசத்துக்கு தொடர்ந்து ஆஞ்சு விடுங்க. எத்தனை மாதம் இப்போ கரைமிளகா வந்து வச்சல இருந்து எத்தனை மாதங்கன்னா இந்த நின்று காய்க்கும் இந்த கரைமிளகா? நோயால் இல்லாட்டில் ஒரு வருஷமும் நிற்கும். 1 வருஷமும் நிற்கும். 1 வருஷம் நிற்குமா ஒரு கரைமிளகா கண்டு வந்து? இப்போ நோய் ஒன்றும் பெரியலைன்னு சொன்னாலாம் 1 வருஷம் நிற்குமா?
இப்ப நோயல் வந்தா வேலைக்கு வேலைக்கு 6-7 மாதத்திலே எல்லாம் முடிஞ்சிடும். இப்ப கறி கொண்டு வர கரைகள் வலிக்கிறது கறிகள் நோய் வருது என்ன, இப்ப புதுசா நோய் வருது என்ன, ம். தென்னைக்கு வர மாதிரி பயிர்களுக்கும் வர வலிக்குது. இலப்புள்ளி கரைகள் இலப்புள்ளி என்ன மாதிரி நோய் அது? இல்ல அந்த மஞ்சள் டொட் மாதிரி இருக்கு. இல்லையெல்லாம் மஞ்சள் டொட் மாதிரி இருக்கும், அதான் இலப்புள்ளி நோய் என்று சொல்றது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதான் வந்து அவர் வந்து சொன்னா இலையில வந்து டொட் நோய். இது வந்து புழுக்குத்தல் நோய் என்ன, புழுக்குத்தல். பாருங்க இந்த ஓட்டை வந்து விழுந்திருக்கிற வந்து இது வந்து புழுக்குத்தல் நோய். இப்ப இஞ்சாலையும் பாருங்க, இஞ்சாலையெல்லாம் இந்த பூச்சி மாதிரி ஏதோ நிக்குது, ப்ரௌன் கலர் பூச்சி மாதிரி விழுந்துட்டு. இல்ல இதுல வந்து இப்ப இலக்குத்தல் நோய் தான் கூட இருக்குன்னு, இலக்குத்தல். மற்றபடி வேற நோய் ஒன்றும் இப்போதைக்கு இல்ல. குருமன் என்று சொல்றது. இதோ குருமனோ, குருமன் நோய் பாருங்க காய்க்காது. இது காய்க்காதோ, இது சின்ன சின்ன காயலா தான் இருக்கும். இது ஒன்றுக்கும் பிரியோசனம் இல்லையா. இது நீங்கள் இந்த கட்டோட வெட்டிடாதோ, வெட்டினாலும் அதே நோய் தான் பெறும், திருப்பியும் அதே நோய் தான் பெறும். வந்தே தான் வந்தே. அப்ப மரத்தையே பிடிங்கி எரிஞ்சிரும், இந்த கண்டே இருக்கக்கூடாது. இது இல்லையானா தான் நீட்டா வரும். மற்றது இந்த நோய் வந்து மற்ற மரத்து பரவாது, பெருசா பரவாயில்ல. இது இல்ல தொற்று நோய் மாதிரி இல்ல. நோய் மாதிரி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதான் வந்து குருமன் நோயா பாருங்க. இந்த குருமன் நோய் வந்து பாருங்க இப்படியே வந்து வந்து சின்ன ஆகிக்கொண்டே இருக்கும். பாருங்க இங்க இந்த காய்க்கும் அவ்வளவு வித்தியாசம் உண்டு பாருங்க, அப்படி எப்படி சின்ன இருக்குன்னு சொல்லி. இப்ப இந்த நோய் தான் வந்து குருமன் நோய்னு சொல்றது. இந்த நோய் வந்தாலும் மரம் வந்து புடுங்கி எறிய வேண்டியான, வெட்டி விட்டாலும் திருப்பி வந்து இதே மாதிரி தானே பெருமா, மேல வளர்ந்து வரைக்கும் இதே மாதிரி தானே பெருமா. அதெல்லாம் வந்து வெட்டி எறிஞ்சும் பிரியோசனம் இல்லை, அதை விட மரத்தை அப்படியே புடுங்கி எறிஞ்சு விட்டா சரி, அந்த தான் விஷயம். ஏன்னு சொன்னா இது நின்று இப்ப காய் சின்ன சொன்னா எல்லாத்துக்கும் போடுற மாதிரி தான் உரம் போட போறீங்க, எல்லாத்துக்கும் சத்துகள் இழுத்து கொண்டு இருக்கும். இது நோய்க்கு கூட இழுக்குமா மரமே? இல்ல சும்மா வேஸ்டா தான் நினைக்கிறது அந்த மரம். அதுக்கு பதிலா வேற எதை வச்சு விட்டாலும் அதுல காய்ச்சிரும், பிரியோசனம் ஆயிரும். இப்ப அவர் சொன்னா என்னன்னு சொன்னா இப்ப இது வேஸ்டா தான் நிக்க போகுது, அதை விட இதை புடிங்கி எறிஞ்சு போட்டு அதுக்கு பதிலா வேற எதுவும் வச்சா கூட இத்தனைக்கு வந்து இது வந்து காய்க்க வலிக்கிட்டு இருக்குமா. அதுதான் வந்து அந்த அண்ணன் சொல்றார். பாருங்க அங்கால பச்சை மிளகாய் தோட்டம், இஞ்சால கறி மிளகாய் தோட்டம், அதே சமயம் அங்கால துபாய் பூசணிக்காய் தோட்டம். இப்ப இந்த தோட்டம் அண்ணன் தான், அதை விட அங்கால வந்து கறி மிளகாய் வந்து தூவல் நீர்ப்பாசன முறையில் அண்ணன் வந்து செய்திருக்கிறார். இப்ப அதையும் போய் நாங்க போய் பார்ப்போம். இப்ப இது வந்து அண்ணன் துபாய் பூசணிக்காய் தோட்டம் தான். பாருங்க அண்ணன் வந்து பாஞ்சு வச்சிருக்காரு எல்லாம். பாருங்க காய் வந்து சிறுத்து கொண்டு போடுது, நான் கடைசி காய்ந்த வழியா பாருங்க இப்படி சிறுத்து கொண்டு போடுது. சின்ன காய் இந்த கையே வந்து சின்ன, அந்த கைக்கு வந்து அடங்கன்னு சொன்னா அவ்வளவு சின்னண்டு பாருங்க. இது வந்து சந்தையை கொடுக்கலாம். இந்த காய் கழிவு கழிச்சு தெரிஞ்சுதான் எடுப்பாங்க. தெரிஞ்சா 10 கிலோ எடுத்தா 2 கிலோ கழிவா இருக்கும். அப்படி இப்ப அவங்க வந்து ஒரு இதோட தான் எடுப்பாங்க. விலை குறைவா இருக்கு. இப்ப இந்த காயில் வந்து உள்ளூர் சந்தையில அமைக்கிறது இல்ல தம்புள்ள பக்கம் ஏத்துறதோ, இங்க இருந்து தம்புள்ள இருந்து இங்க இறக்குறது, இங்க இருக்கிற காய தம்புள்ள கேத்துறது. என்னத்துக்காண்டி அப்படி ஒரு இது நடந்துட்டு இருக்கு? ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மரக்கறிகள். அங்கத்திய நாங்களுக்கு இஞ்சத்தியான் மரக்கறி விருப்பம், அங்கத்திய மரக்கறியை இஞ்ச உணர்ந்து வைக்கிற. இங்க வந்து சலாட் அப்படி இப்படி ஒன்றும் வைக்கிறீங்க இந்த பக்கம்? அதுக்கு குளிர் நாட்டு அந்த பயிர்கள் சலாட்டல் வைக்கிறது. இப்ப வந்து சலாட் எல்லாம் வந்து இங்க வைக்கிறீங்க. இப்ப இது எல்லாம் பாருங்க, இதை பார்க்க போல இதா கிடக்கு பாருங்க. அப்படி சின்ன இது துபாய் நீங்க வந்து சின்னனா போய் சரியான சின்னனா கிடையாது, சரியான சின்ன சைஸ். இப்ப இதை பாருங்க, இது ஓரளவு பரவாயில்ல, இது கொடுக்கலாம். இது கொடுக்குறோன்னா கழிச்சு தான் எடுப்பேன், எடுக்கவும் மாட்டாங்க. சில மாட்டுக்கு தான் போடலாம், மாடு சாப்பிடுவேன் பாருங்க. இது வந்து மாட்டுக்கு தானே போடலாமா, இது வந்து சந்தையை கொடுக்கலாமா. இந்த சைஸ் பூசணிக்க இது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சைஸ் வந்து கொடுக்கவே இல்லாத போல சின்னனா கிடக்குன்னு பாருங்க. இப்ப இங்க பாருங்க, இது ஃபுல்லா வந்து கூட எல்லாம் சின்ன தானே, ஃபுல்லா கழிவா தான் இருக்கு. இப்ப 100 காய் இருந்தா 80 காய் சின்ன கிடக்கு, மிச்சம் 20 தான் நல்ல காய். பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு கும்பமா கூச்சி விட்டு கிடக்கு. இது கடைசிக்கான எத்தனை, அது 3 ஆஞ்சு முடியுது. இனி என்ன ரொட்டவில் அடிச்சு விடுறது அப்படியே வச்சு, ரொட்டவில் அடிச்சுட்டு வேற வயிற வைக்க வேண்டிய. வாங்க தொடர்ந்து அண்ணன் கரைமிளகாய் தோட்டத்தை போய் பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதான் வந்து அண்ணன் கரைமிளகாய் தோட்டம். இது வந்து தூவல் நீர்ப்பாசன முறை செய்யறதுக்கு. இது அண்ணன் இது வந்து ஒவ்வொரு நேரம் போட்டு விடணும். அப்படி தூவல் நீர்ப்பாசனம் ஒரு காலமையும் பின்னேரம் போடும், காலமையும் பின்னேரம் ஒவ்வொரு நாளுமே போடும். இப்ப இதுக்கு நீங்க வாட்டப்பம் இல்லையா போடுறீங்க, இல்ல வாட்டப்பம் தான்? வாட்டப்பம்ல விட்டா எத்தனை மணி தேலம் இது ஓட விடணும்? 20 நிமிஷம் விடணும், 20 நிமிஷம் ஓட விடணும். ரெகுலரா இதுக்கு வந்து ஈரமாவே இருக்கு. இருந்தாதான் அந்த புட்டியில இருக்கிற வரைக்கும் நடுவில் தண்ணி இறைச்சி கொண்டு இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து இது வந்து புட்டியில இருக்கிறபடியா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இது புட்டியில இருக்கக்கூடிய வந்து காலமையும் பின்னேரம் வந்து இதுக்கு எப்பவுமே வந்து இந்த தூவல் நீர்ப்பாசன முறையில இறைச்சி கொண்டே இருக்கணும். பாருங்க அங்க தூவல் நீர்ப்பாசனத்தை எப்படி லைனுக்கு வந்து தூவல் நீர்ப்பாசனம் போட்டு போட்டும் காட்டுவோம். போட்டும் காட்டுவோம், போட்டு காட்ட போறீங்களா? இப்ப நீங்க லைனிங் போட நீங்க விரைச்சிட்டீங்க, விடிய போட்டீங்கல்ல, போடையிலே. அப்ப வாங்க இப்போ அந்த அண்ணன் வந்து தூவல் நீர்ப்பாசனம் வந்து போட்டு காட்டுறாராம். அதே நாங்க வந்து பார்ப்போம்.
அதே சமயம் மிஞ்சால பாருங்க இது வந்து இப்ப நீங்கள் கையால இறைக்கிறத விட இந்த தூவல் நீர் பாசனத்துக்கு வந்து காயின மாதிரி அதிக கொஞ்சம் விளைச்சல் கூடவே இருக்கும் ஏனென்றால் பூக்கள் எல்லாம் கொட்டுப்படாம இருக்கும் இல்ல தூவல் நீர் பாசனம் கொட்டுப்படாது மேல எப்பவுமே குளிர்மையா இருக்கிறபடியா பூவும் புதுசு புதுசா வந்து கொண்டே புதுசா இருக்கும் மற்ற சேதங்கள் குறைவு சேதம் குறைவு நீரை சிக்கனப்படுத்த பிரயோகிக்கலாம் இப்ப உங்களுக்கு இதால வந்து மண்ணெண்ணெய் செலவு பெருசா நட்டமான செலவு குறைவு குறைவு 20 சம்பரோடய குறைவு இப்ப அதுல கண்டு நிறைய பிடிக்கும் நிறைய இறைக்கணும் இல்லை இறைக்கணும் இறைக்கா இப்ப வேக்காலால போவே தண்ணி ஒரு இழுத்து கொண்டே இருக்கும் இப்ப இது வந்து சரியான செலவு குறைவுன்னு என்ன சொல்றா தூவல் நீர் பாசன முறை செய்யறது உங்களுக்கு வந்து இப்படி நிறுவனங்களால இப்படி அப்படி ரெண்டும் தாராங்கள் இல்லை இதெல்லாம் நாங்கள் மட்டில் பக்கம் கொடுத்தது மட்டில வந்து அந்த தூவல் நீர் சொட்டு நீர்ப்பாசன முறை இருக்குதானே சொட்டு நீர்ப்பாசன முறையில இது மிளகாக்கண்டு வச்சு அந்த பைப்பில் ஓட்ட போட்டு அடியில பெரிய உயரமா கட்டி பொலித்தீன்ல ஓட்ட போட்டு அதுக்குள்ள கண்டு வச்சு அப்படிஞ்சாலும் அவனும் கொடுக்கல வடக்கு மியூசிக் பக்கம் பாருங்க வடக்கு மியூசிக் பக்கம் வந்து நிறுவனம் ஒன்றும் கொடுக்கல இது மட்டில கொடுத்துருக்கணும் ஆனா இந்தியால வந்து ஒரு உதவியெல்லாம் கிடைக்கிறதில்ல நீங்கள் யாராவது பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட வெளிநாட்டுக்காரர் நீங்க வெளிநாட்டுல இருந்து பாக்குறீங்க வந்து இப்படிப்பட்ட தோட்டஞ்சீராக்களை வந்து உதவியை செய்தா வந்து ஒரு அந்த உதவி வந்து பெரிய ஒரு இதா என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட உதவியில செய்யுங்க என்ன சொன்னா நாளைக்கும் இயற்கையான மரக்கறிகளை வந்து சாப்பிடணும்னா இப்படி விவசாயில ஊக்குவிச்சா மட்டும்தான் சாப்பிட முடியும் இல்லைன்னு சொன்னா கடைசி வரையும் எந்த ஒரு பலனும் கிடையாது வேற இப்பத்த இளைஞ சமுதாயம் வந்து இப்படிப்பட்ட தோட்டங்கள் இதுகள் செய்யற வந்து சரியான குறைவு இதில் பாருங்க அப்படியே இதுவும் அந்த நோய் வந்துட்டேன்னு நோய் இதுக்கே என்ன ஏன் தூவல் நீர் பாசனம் போட்டும் பெருதுன்னு சொன்னா அது என்னத்துக்கான இந்த நோய் வருது கடுமீரம் வந்து முந்தி மலையாள வச்சு துஞ்சா இப்படி வருமே துஞ்சு போனா இப்போ வந்து இந்த நோய் வர்றதுக்கான காரணம் வந்து கடுமையான ஈரம் இந்த நோய் பாருங்க கொஞ்சம் எப்படி இந்த நோய் வந்தா வந்து காயெல்லாம் சின்னனா வந்து திரும்பி பாருங்க சரியான சின்னனா கிடாக்கு இந்த காய குட்டி குட்டிக்க சரியான சின்னனா கிடாக்கு இப்படி சின்ன காயா வாரன்னு சொன்னாலாம் என்ன பிரச்சனை என்று சொன்னா கடுமையான ஈரம் அதாவது வந்து இப்ப துஞ்சி போறான்னு சொல்றோம் இங்க வந்து பயிர்கள் வந்து துஞ்சிறான்னு சொன்னது துஞ்சா வந்து சின்ன ஆயிரும் சின்ன மழை வேர்கள் பாதிப்படைஞ்சு வேரெல்லாம் பாதிப்படைஞ்சிடும் வேர் பாதிப்படைஞ்சா அந்தலாம் தான் வராது இப்ப வந்து துஞ்சு போனா வந்து அந்தலாம் தானா பயிர் வந்து ஒன்றுக்கும் பிரியோசனம் இல்லையா நீங்க வந்து மிளகாப்பழம் விதைக்காயிரல இதுல வந்து விதையாஞ்சு எடுக்கல திருப்பி பாவிக்கல விதைச்சாலும் கண்டு வருமானா காய்க்காது இனம் மாறிடுமா இது வந்து என்ன மரபணு தொழில்நுட்பத்தால விவசாய திணைக்களத்துல இருந்து சிபாரிசு செய்யப்பட்ட இனம் விவசாய திணைக்களத்துல இருந்து சிபாரிசு செய்யப்பட்ட இனமா உங்களுக்கு பாத்தீங்கன்னால தெரியும் இது வந்து இதுல இருந்து விதை வந்து எடுத்து நீங்க வந்து நடையலாது என்று சொன்னா இது வந்து திருப்பி அது இனம் மாறிடுமா வேற இப்ப வந்து கண்டு வந்து வந்தாலும் அதுல வந்து காய நீங்க வந்து பெற்று மிளகா வேற என்னத்தான் காய் அந்த ஊர் மிளகாய் மாதிரி விதைச்சு பாத்தீங்களா ட்ரை பண்ணி பார்த்து சரி வரையில பேசாம விட்டுட்டீங்க இப்ப இது நீங்க எவ்வளவுக்கு எத்தனை கிராம் கணக்கோ டின் கணக்கோ என்ன மாதிரி 10 கிராம் 7,000 ரூபாய் 10 கிராம் 7,000 ரூபாய் 10 கிராம் விதை வந்து 7,000 ரூபாயாம் 10 கிராம்டா இப்ப எத்தனை நாத்து போடுவீங்க ஒரு 650 கண்டு 650 கண்டு வைக்கலாம் 2 படி வச்சா 650 2 படி வச்சா 650 2 படி வச்சா 650 வேண்டாம் 10 கிராம் நாத்து வந்து 7,000 ரூபாயாம் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு விலையான்னு சொல்லி இப்படி இந்த விலையின் மத்தியில வேண்டி வச்சு அப்புறம் அதை இப்படி பெருசா வளர விட்டு அப்புறம் அதை 5 அறுவடை செய்து தமிழ்ல பக்கம் ஏதோனும் அப்புறம் இங்க ஊருக்கே கொடுக்கணும் அப்படி எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இவ வந்து தோட்டங்கள் செய்யணும் ஆனா இதுக்கு வந்து ஒரு நிறுவனம் வந்து ஒரு பார்த்து இதன்றி ஒரு அக்கறைப்படுத்தாம இருக்கணும் ஒரு நிறுவனம் ஒரு உங்களோட ஊரால பிரேச அப்படி மற்றது ஜிஎஸ்ஐ சம்மேளனம் ஒன்றும் உங்களுக்கு ஒன்று ஒரு எல்லாம் பதிகிறோம் தெரியணும் வாட்டப்பமும் பெரியல வாட்டப்பம் முதல் சமுத்திரியில இருந்து எனக்கு அங்க நாவக்காட்டு டிவிஷன்ல இருந்தது நாவக்காட்டு டிவிஷன் இஞ்சால் பக்கம் ஒன்றும் பாருங்க அது வேற டிவிஷன்லாம் இவருக்கு வந்து பதிவு இருந்தபடியா கொடுத்துருக்கணும் இஞ்சாலயம் வந்து வேற ஒரு இஞ்சால் பக்கம் ஒருவருக்கும் கொடுக்கல ஒன்றுமே உதவி செய்யல மிரிசில் ஏரியாவுக்கு ஒரு உதவியும் இல்லை தொடர்ந்து இரண்டு எல்லாரும் சம்மேளனம் இருக்கு தானே சம்மேளனம் இருந்தும் சம்மேளனம் பண்றது வந்து விவசாய திணைக்களம் வந்து இப்ப தலைவர் செயலா பொருளாதாரன்னு சொல்லி இப்ப ஏரியாக இருக்க தோட்டக்காரர் தான் எடுக்கிறது இப்ப அவையல் தான் வந்து எடுத்து இதன்றது அவையெல்லாம் வந்து இதுல வந்து மெயின் பண்றது என்ன இப்ப உங்களுக்கு இப்ப தோட்டத்துக்காரன் வந்து பிடிங்கி கிடிங்கி நடந்தா அதுக்கு அவையெல்லாம் சம்மாளம் தானே பொறுப்பேன் நீதிய நிலைநாட்டுறது என்ன இப்ப அவையெல்லாம் வந்து இப்ப மாடுகள் யாரும் கட்டி கட்டியனாலும் அவையெல்லாம் வந்து எல்லாம் கதைப்பினம் ஆனா வந்து இப்ப இந்தியால வந்து அதுகளுக்கான ஒரு இதுவும் இல்லையா சம்மாளம் வந்து பேரான்ற கேள்வி ஒரு நடைமுறையில வாங்க தொடர்ந்தாங்கள போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அண்ணன் வந்து இப்போ நாங்கள் வந்து தூவல் நீர் பாசனம் போட்டு கடைசியில் கேட்டுறாங்க அதுக்காண்டி வந்து இப்போ அண்ணன் வந்து தூவல் நீர் பாசனம் வந்து போட்டு நிற்கிறார் இப்போ அதான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி வாட்டப்பம் ஸ்டார்ட் பண்ணுறார் பாருங்க இஞ்சால வந்து இதான் வந்து இப்போ வந்து இதில் வந்து அங்கே பாருங்க வாட்டப்பம் வந்து ஸ்டார்ட் பண்ணி நிற்கிறார் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு எங்களுக்காண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறார்
நான் வந்து கேட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்கோ ஒருக்கா வந்து என்ன மாதிரின்னு சொல்லி இப்போ மக்களுக்கு வந்து பார்வைக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி இப்போ அதுக்காண்டி தான் வந்து அவர் வந்து தூவல் பாசனம் வந்து இப்போ கஷ்டப்பட்டு இதோட இப்போ 3ஆம் தரம் வந்து இப்போ போட்டு விட அது பெப்பு வந்து கலடி கொண்டிக்குது. அதால் தான் வந்து இப்போ வந்து காட்டையெல்லாம் கிடந்தது. இப்போ இந்த பெப்பை இறுக்கி வந்து கட்டுறார், கட்டி போட்டு வந்து இப்போ தூவல் நீர் பாசனம் வந்து போட்டு காட்டுவார். பார்ப்போம் அங்கே தோழந்தாங்களை போய் பார்ப்போம். இப்போ பாருங்கோ அண்ணன் வந்து தூவல் நீர் பாசனம் வந்து போட்டுட்டார். வேறுங்க முதல்ல வந்து எங்களுக்கு போட்டு காட்டுற வேறுங்க இப்போ வந்து குறைச்சி விட்டுருக்கார். இப்போ வந்து கூட்டி கூட்டுறாரு பாருங்கோ. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கூட்டுப்படுதுன்னு சொல்லி. இதான் வந்து தூவல் நீர் பாசனம் பாருங்க இப்படி அடிக்கணும்னு சொல்லி சுற்றி ஃபுல்லாக அடிக்கும். இப்படி வந்து ஒரு 20 நிமிஷம் ஓட விட்டா சரியா. இந்த 20 நிமிஷத்துக்கு தான் வந்து இது வந்து பயிர் வந்து நினையுமா. இந்த 20 நிமிஷம் ஓட விட்டா சரியா. பாருங்கோ நான் வந்து கிட்ட போயிடலாம். அது என்னன்னு சொன்னால் சரியா சுழடி அடிக்க வந்து எங்களுக்கும் வந்து படம். அதால் வந்து நாங்கள் வந்து போயிடலாம். அது பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பார்க்கவே வந்து ஒரு அழகா இருக்கு. இந்த தூவல் நீர் பாசனத்தில் வந்து எங்களுக்கு வந்து செலவு சரியான குறைவா வந்து கடுமையாக வந்து மற்ற இதுகள் மாதிரி இப்போ தண்ணியும் வந்து கணக்கு எடுக்கலாம். இப்போ இது வந்து தூவி அடிக்க விடியவும் பின்னேறும் கட்டாயம் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து தூவல் நீர் பாசனம் வந்து போட்டே ஆகணும். ஒரு 20 நிமிஷம் போட்டால் சரி. இப்போ வந்து 7 மணிக்கு போட்டால் 7:20க்கு வந்து மிஷினை நிப்பாட்டலாம். பாருங்க கொஞ்சால சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சுற்றி அடிச்சு கொண்டே இருக்குது. இப்படி அடிக்க வந்து பூவும் வந்து கொட்டுண்டாதான். பாருங்கோ இப்போ இதான் வந்து தூவல் நீர் பாசனம் முறையில் வந்து கரைமுறையாக வந்து செய்தது. இப்போ நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் வந்து அண்ணன் வந்து தூவல் நீர் பாசன முறையில் வந்து இப்போ வந்து அண்ணன் வந்து கரைமுறையாக வந்து போட்டு காட்டுறார். பார்த்தா வந்து நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது. பாருங்க இப்போ வந்து அண்ணன் வாரார் எங்களுக்காண்டி. இப்போ அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு இந்த வாட்டாவாண்டு இப்போ போட்டு 3ஆம் தரம் தான் ஸ்டார்ட் வந்தது. முதல்ல ஸ்டார்ட் வரைக்கும் வந்து பெப்பை கலந்துட்டு 2ஆம் தரம் அதே மாதிரி தான். 3ஆம் தரம் வந்து அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு எங்களுக்காண்டி வந்து இந்த வாட்டை பொம்மை வந்து இப்போ போட்டு காட்டியிருக்கிறார். இப்போ இது வந்து அண்ணா எத்தனை நிமிஷம் அண்ணன் வந்து போடணும்? 20 நிமிஷம். 20 நிமிஷம் போட்டால் தெரியும். இப்போ 20 நிமிஷம் வந்து இது வந்து போட்டு விட்டா தெரியும். இப்போ என்ன 20 நிமிஷம் ஓட விட போறீங்களோ? இப்போ நேற்று இறச்ச கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஏங்க நேற்று இறச்சிட்டியா? பின்னேரம் இறச்சாது. இப்படி போட்டு விட்டீங்க. எத்தனை நிமிஷம் நேற்று பின்னேரம் போட்டு விட்டீங்க? நேற்று பின்ன 20 நிமிஷம் போட்டு 20 நிமிஷம் போட்டு சரியா நேரம் பார்த்த போட்டு விடுறீங்க இல்லை ஒரு குறிப்பில் போட்டு விடுறது? இப்போ அண்ணன் வந்து ஒரு குறிப்பில் நாம் வந்து இது வந்து போட்டு விடுறதா விடிய காலமா இப்போ பின்னேரம் போடாலும் விடிய காலம் தொடர்ந்து போடுவோம். விடிய காலம் தொடர்ந்து போடும். பனி தண்ணியில இருந்து நோயால் வருமாண்டாக்காண்டு பனி தண்ணியில நோய் வரும். இப்போ இது வந்தா கழுவுப்பட்டு இந்த தண்ணி. இப்போ இந்த துலா வந்து சரியான தாழ்ப்பமோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி 20 அடி உள்ளுக்கு தாழ்ப்பம். எங்களை அப்போ நாங்கள்லாம் நார்மலா புதஞ்சுவோம். நாங்கள் 6 அடி 5 அடி ஆக்கலானே. நாங்கெல்லாம் உள்ளுக்கு போனால் அதுதான் உள்ளுக்கு போனா ஆள் இல்லை காணையில. அது வேறுங்கோ அண்ணன் வந்து இவ்வளோ வேர்த்தெல்லாம் உழுது அன்னைக்கு வேறுங்கோ. இப்போ வந்து தூவல் நீர் பாசனத்தை பார்த்துட்டியல். அதே மாதிரி அண்ணன் வந்து அங்கால வர்த்தக பூசணியும் வச்சிருக்கிறாராம். வர்த்தக பழம்னு சொல்றது தர்பூசணிக்காய். அதுதான் வந்து நாங்கள் வந்து பார்க்க போறோம். வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இவற்றை தான் இந்த வர்த்தக பழ தோட்டம் பாருங்கோ. இது வந்து வர்த்தக பழம் பாருங்க இவற்றை தான். இப்போ இதுக்கு வந்து அண்ணன் நீங்கள் எத்தனை வர்த்தக பழ கொடி வச்சிருக்கீங்க? இதுக்கு 350 வர்த்தக வச்சிருக்கு. ஒரு டின்ல எத்தனை விதை வரும்? ஒரு 750-800 விதை வரும். 800 விதை. இதுக்கு மட்டும் தான் வச்சுக்கே ஒரு இடம் வச்சிருக்கீங்க? இதுக்கு மட்டும் தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்கு. இதான் முதல் தரம் வச்சிருக்கீங்க. இப்போ இதை வந்து அறுவடை செய்துட்டீங்களோ? இல்லை என்னத்தான் அறுவடை செய்ய போறீங்க? இப்போ அறுவடை கட்டத்துக்கு வந்துட்டு இப்போ 2 நாளைக்கு எடுக்கலாம். அறுவடை செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அறுவடை செய்கிற கட்டத்துக்கு வந்து வந்துட்டான் பாருங்கோ எப்படி பெரிய வர்த்தக பழம்னு சொல்லி. இப்போ நீங்கள் யாராவது வந்து ஹோல்சேலாக எடுக்கிறார்கள் வந்து இவரை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நேரடியாக வந்து தோட்டத்தில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அன்னைக்கு வந்து இப்போ கொண்டு வர சிரமம் இல்லை, நேரடியாக வந்து எடுத்தா. இப்போ பாருங்க இந்த நீளத்துக்கு ஃபுல்லாக வந்து இதுதான். இப்போ இது வந்து நீங்கள் ஆரம்பத்தில் என்ன மாதிரி வச்ச நீங்கள் இந்த வர்த்தக பழம்? ஒரு நிலத்தில் 2 விதையை உரம் என்ன உரங்களும் போட்டு வச்சுனீங்களோ இல்லை உரம் போடாமல்? உரம் பேர்ந்தான் போட்டது. உரம் மேலால போட்டுனீங்க. முதல்ல வந்து 2 விதையாக ஊண்டி விட்டு மிளச்சாப்பில் வேண்டாம் பண்படுத்தி போட்டு உரம் போட்டு வரைஞ்சி உரம் வச்சு உரம் வந்து நான் விதை நட்டான வச்சுனீங்களோ இல்லை கண்டு முளை எழுப்பினா அப்புறம் உரம் வந்து போட்டுனீங்க? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் வந்து முளை எழுப்பினா அப்புறம் தான் நான் வந்து இதுக்கு வந்து உரம் போட்டு வரான். அது முன்னுக்கு வந்து இப்போ சில பேர் வந்து உரத்தை போட்டுட்டு விதை நடுறது. நாங்கள் ஆனா அப்படி போட்டா உடனே தண்ணி ஊத்தி கொண்டு எரிச்சு போடுமே வேறு விதையில பாதிப்பு வந்துருமே.
இப்போ அதால நம்ம வந்து அண்ணன் வந்து முதல் விதியை நட்டு கண்டு உருவான அப்புறம் தான் வந்து அவர் வந்து தண்டி இருக்கா. நீங்க வந்து இஞ்சாலையும் டுவாய் பூசணி வச்சிருக்கீங்க? இஞ்சாலையும் வச்சிருக்கு, 2 சைட்லயும். அது என்னத்துக்கானே அந்த வேலி நீளத்துக்கு தக்காளி வச்சிருக்கீங்க? அது தர இடவசதி இல்லை, அதனால எங்களை வீட்டு தேவைக்கு அதில் வச்சிருக்கீங்க. வேற ஒரு பயிர் நீங்க வைக்கல இருக்கு இந்தலாம் அந்த பயிர். இப்போ இதெல்லாம் நாம் வந்து அண்ணன் தோட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்கோ இதோட அங்கே போய் பார்ப்போம். இது போன்ற காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன்.